ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமன் நாராயணீயம் 49வது தசகம். பிருந்தாவனம் ஏகுதல். பவத் பிரபாவாவிதுராஹி கோபாஸ் தரு பிரபாதாதிகமத்ர கோஷ்டே அஹேதுமுத்பாதகணம் விசங்க்ய பிரயாத்து மன்யத்ர மனோவிதேனுஹு. இந்த 49வது தசகத்தில் பட்டதிரி கண்ணன் பிருந்தாவனம் செல்லுதலை பற்றி வர்ணிக்கிறார். அதில் 1வது ஸ்லோகத்தில் கோபர்கள் வேறு இடம், கோகுலத்திலிருந்து வேறு இடம் போகணும்னு நினைக்கிறத பட்டதிரி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, கோகுலத்து கோபர்கள் உன் பெருமையை அறியாதவர்கள். அவர்கள் காரணம் இல்லாமல் மரங்கள் முறிந்து விழுந்ததை கெட்ட சகுனம் என்று நினைத்தார்கள். ஆகவே வேறு ஒரு இடத்திற்கு குடியேற முடிவு செய்தார்கள் அல்லவா குருவாயூரப்பா? இன்னும் குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்குறார். தத்ரோபநந்தாபித கோபவர்யோ ஜகௌ பவத் பிரேரணயைவ நூனம் இத பிரதீக்ஷ்யாம் விபினம் மனோஜ்ஞம் பிருந்தாவனம் நாம விராஜதீதி. இந்த 2வது ஸ்லோகத்தில் கோகுலத்தில் உள்ள எல்லாரும் பிருந்தாவனம் செல்றதுக்கு தீர்மானிக்கிறாங்கன்னு பட்டதிரி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அந்த கோபர்களில் உபநந்தன் என்ற கோபர் மிகச்சிறந்தவன். அவன் கோகுலத்தில் இருந்து மேற்கே பிருந்தாவனம் என்னும் அழகிய காடு ஒன்று உள்ளது என்று கூறினான். நிச்சயம் அவன் உன் ஏவலினால் தான் இப்படி கூறியிருப்பான் அல்லவா குருவாயூரப்பா? பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார். பிருஹத்வனம் தத் கலு நந்த முக்யா விதாய கௌஷ்டீனமதக்ஷணேன த்வதன்விதத்வஜ்ஜனனீ நிவிஷ்ட கரிஷ்டயானானுகதா விச்சேலுஹு. இந்த 3வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் பிருந்தாவனம் புறப்படுறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பிறகு பிருந்தாவனம் செல்ல ஒப்புக்கொண்டு நந்தகோபர் மற்றும் கோபர்கள் அந்த நாள் வரை வாழ்ந்த பிருகத்வனம் என்ற பழைய கோகுலத்தை விட்டு புறப்பட்டனர். அப்பொழுது உன் தாய் யசோதா உன்னை தூக்கி கொண்டு வண்டியில் ஏறினாள். பெருமை வாய்ந்த அந்த வண்டியை எல்லோரும் பின்பற்றி சென்றார்கள் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல். அனோமனோஜ்ஞத்வனிதேனுபாலி குரத் பிரணாதாந்தரதோவதூபிஹி பவத் வினோதாலபிதாக்ஷராணி பிரபீயனாக்ஞாயத மார்கதைர்யம். இந்த 4வது ஸ்லோகத்தில் நீண்ட வழியை உடைய பிருந்தாவனத்தை சிரமமின்றி கடந்து போனார்கள் என்பதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, வண்டிகள் நகரும் பொழுது மனதிற்கு இனிமையான சப்தம் கேட்டது. பசுக்களின் குளம்பின் ஒலியும் கேட்டது. இவற்றுக்கு இடையே உன் மழலை சொற்களையும் கேட்டுக்கொண்டே பயணம் செய்ததால் பயணக்களைப்பும் நீண்ட வழியை கடந்ததும் அவர்கள் அறியவில்லை அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். நிரீக்ஷ்ய பிருந்தாவனமீஷநந்த பிரசூன குந்த பிரமுகத்ருமௌகம் அமோததா சாத்வல சாந்திரலக்ஷ்மியா ஹரின்மணி புஷ்டசோபம். இந்த 5வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் பிருந்தாவனத்தை கண்டு கழிக்கிறதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பிருந்தாவனத்தில் எங்கு பார்த்தாலும் அடர்ந்த மலர்களோடு கூடிய குந்தம் முதலிய மரங்களால் நிறைந்த தோப்பு, மரகத பச்சை கல்பதித்த மாதிரி பசுமையான புல்தரை, இவைகள் கொண்டு அந்த வனம் அழகாக இருந்தது. இப்படியுள்ள பிருந்தாவனத்தை கண்டு நீ பெரிதும் மகிழ்ந்தாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். நவாக நிர்வியூட நிவாச பேதேஷ் வசேஷ கோபேஷு சுகாசிதேஷு வனஸ்ரீயம் கோபகிஷோரபாலி விமிஸ்ருத பர்யகலோகதாஸ்துவம். இந்த 6வது ஸ்லோகத்தில் பிருந்தாவனத்தை
சுட்டி பார்த்ததை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, எல்லா கோபர்களும் சந்திரபிரபை போன்ற புதிதாக நிர்மாணம் செய்யப்பட்ட வீடுகளில் வசித்து வந்தார்கள். அப்போது நீ பால கோபர்களின் கூட்டத்தில் கலந்து கொண்டு பிருந்தாவனத்தின் அழகை எங்கும் சென்று பார்த்து ரசிக்க தொடங்கினாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டத்திரி கேட்குறார். அரால மார்காகத நிர்மலாபாம் அரால கூஜாக்கிருத நர்மலாபாம் நிரந்தர ஸ்மேர சரோஜவக்த்ராம் கலிந்த கன்யாம் சமலோகயஸ்துவம். இந்த 7வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் யமுனையை பார்ப்பதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டத்திரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அன்னங்களின் சப்தம், சாதுரிய பேச்சு, எப்பொழுதும் புன்னகை பூத்தவள், தாமரை பூ போல முகம், வளைந்து வழியாய் வரும் சுத்தமான ஜலம், இவற்றை எல்லாம் உடையவளான கலிந்தனின் பெண்ணான யமுனையை நீ கண்டு கழித்தாய் அல்லவா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்ற. மயூரகே காஷதலோபனீயம் மயூகமாலா சபலம் மணீனாம் விரிஞ்சலோகஸ்பிருஷமுச்ச ஸ்ருங்கைர் கிரிம் ச கோவர்த்தனமைக்ஷதாஸ்துவம். இந்த 8வது ஸ்லோகத்தில் கோவர்தன கிரியை கண்ணன் பார்க்கறதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பன்ட்ட சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, மனதை கவரும் மயில்களின் கேகா என்ற அழகான சப்தம், ரத்னங்களுடைய கிரணங்களால் ஒளிவீசும் கதிர்களால் பல வண்ண நிறங்கள் கொண்ட பிரம்மலோகத்தை தொடும் அளவுக்கு உயர்ந்த சிகரம் கொண்ட அந்த கோவர்தன மலையை நீ கண்டு கழித்தாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். சமம் ததோ கோபகுமாரகைஸ்த்வம் சமந்ததோ யத்ர வனாந்தமாகாஹ ததஸ்ததஸ்தாம் குடிலாமபஷ்ய கலிந்தஜாம் ராகவதீமிவைகாம். இந்த 9வது ஸ்லோகத்தில் எங்கும் யமுனையை கண்ணன் பார்த்ததை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, நீ பால கோபர்களை காட்டில் 4 புறமும் சென்றாய். நீ கோபர்களோடு எல்லா இடத்திலும் சென்றாய். உன்னிடம் மிகவும் அன்பு கொண்டவளாக நீ சென்ற இடங்களிலெல்லாம் உன்னையே சுற்றி வந்து கொண்டிருந்த கலிந்தனின் பெண்ணான யமுனையை நீ பார்த்தாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். ததா விதேஸ்மின் விபினே பஷவ்யே சமுத்சுகோ வல்சகண பிரசாரே சரண் சராமோதம் குமாரகைஸ்த்வம் சமீரகேஹாதிப பாஹிரோகாத். இந்த 10வது ஸ்லோகத்தில் காட்டில் கன்றுகளை மேய்க்க நீ ஆசைப்பட்டதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அந்த பிருந்தாவனம் மாடுகளுக்கு மிகவும் இன்பம் அளிப்பதாக இருந்தது. இதை உணர்ந்த நீ கன்றுகள் மேய்ப்பதில் ஆவல் கொண்டாய். உடனே பலராமனோடும் பாலகோபர்களோடும் சேர்ந்து நீ மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தாய். அப்படிப்பட்ட நீயே என் ரோகங்களிலிருந்து காக்க வேண்டும் என்று பட்டதிரி குருவாயூரப்பனிடம் பிரார்த்திக்கிறார். அப்படியே நாமும் குருவாயூரப்பன் தாமரை திருவடி மலர்களை பிரார்த்திப்போம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா.